உடன்படிக்கை போன வாரத்தில் தாவீதோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை இந்த தலைப்பின் கீழே வாக்குத்தத்த வசனத்தின் கீழே பார்க்கும்போது இஸ்ரவேல் வருது. இஸ்ரவேல் கூட தாவீது வந்துச்சு. இப்போது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசேஷமாக வேத புஸ்தகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தேவன் மனிதனோடு செய்கிற உடன்படிக்கை. அதனால தான் இயேசு கிறிஸ்துவே பூமிக்கு வரார். இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வராருன்னு சொன்னால் சும்மா வரல, தேவன் மனுஷனோடு செய்த உடன்படிக்கையின் கீழே தான் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவே பூமிக்கு இறங்கி வரார். அப்போ இந்த உடன்படிக்கை என்றால் என்ன? உலகத்தில் இன்றைக்கு நடக்கிற காரியங்களுக்கும் உடன்படிக்கைக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஈரான் கவிழ போகிற சூழ்நிலையில் இருக்குது. அமெரிக்காவுடைய கை ஓங்கி இருக்கிறது. அமெரிக்கா எல்லா தேசத்தையும் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, மிரட்டிகிட்டு இருக்குது. இந்தியா தேசத்தை உட்பட மிரட்டிட்டு இருக்கிறது. யாரும் கேள்வி கேட்க முடியல. ஒருத்தரை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு அமெரிக்க தலைவர் வந்து உலகத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சி கூட பார்க்க முடியல. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ் எல்லாத்தையும் இவன் கண்ட்ரோல் பண்ண போகிறான். எல்லோரும் என்கிட்ட எண்ணெய் வாங்கி தான் ஆகணும். உங்களுக்கு இஷ்டம் இருக்குதோ இல்லையோ வாங்க, என்கிட்ட வாங்கினா வாங்கு, வாங்காமல் போனால் எல்லாம் பஞ்சத்தில் போ. எப்படி உலக பொருளாதாரம் இப்படி மாறுச்சு? யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதா? இத்தனை நாடுகள் இருக்கிறாங்களே. ஐநான்னு யுனைடெட் நேஷன் ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ அது ஒரு டம்மி பீஸாக மாறிடுச்சு. ஒரு காலத்தில் பயங்கரமான பவர்ஃபுல் என்னன்னு சொன்னால் இந்த யுனைடெட் நேஷன் தான், யூஎன் என்ற அமைப்பு தான். இன்றைக்கி அந்த யூஎன்ங்கிற அமைப்புலேருந்தே அமெரிக்கா வெளியே வந்துருச்சு. இந்த ஆள் அதெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. போங்கடா நீங்களும் உங்கள் அமைப்போம், ஏதாவது நல்லது பண்ணிக்கிறீங்களா எங்கள் தேசத்துக்கு? நீங்கள் பணம் கொடுத்துருக்குறீங்களா? நாங்கள் தான் இவ்வளோ பணம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், உங்களால் என்ன நன்மை நடந்துச்சு? பயங்கரமாக கேள்வி கேட்குறாரு. யாரால் பதில் சொல்ல முடியுமா? முடியல. யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்துக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகள் எல்லா கூட்டமைப்பு சேர்ந்து ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் பயந்து போய் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் தேவன் சொல்லுகிறார், நான் மனிதர்களோடு பண்ண உடன்படிக்கை என்ன? அதுக்காக அந்த டாபிக். இதை புரிஞ்சுக்கிட்டா உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாருங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நியூஸ் ஒரு பக்கம், நியூஸ் பேப்பர் ஒரு பக்கம், வேத புஸ்தகம் ஒரு கையில். அப்படி இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். இல்லைன்னா நம்ம பாட்டு அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு கொட்டாயை விட்டுக்கிட்டு எது என்ன நடந்தால் எனக்கு என்ன பாஸ்டர், வேத புஸ்தகமே சொல்லியிருக்குது, விழித்திருங்கள் திருடனை போல கர்த்தர் வருவான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உடன்படிக்கை என்று சொன்னால் இரண்டு நபர்கள், இரண்டுக்கும் மேற்பட்ட நபர்கள், இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட நபர்கள், இரண்டு பேர் சேர்ந்து ஒரு பிராமிஸ், அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. அதுதான் உடன்படிக்கை. இந்த ஒப்பந்தம் கடைசி வரைக்கும் யாராலும் என்ன பண்ண முடியாது, அதை உடைக்க முடியாது, பிரிக்க முடியாது. வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது நீங்கள் ஆங்கில வேத புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம், நியூ டெஸ்டமெண்ட். தமிழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இப்போ ஏற்பாடுன்னா என்ன யாருக்காவது தெரியுமா? ஏற்பாடுனா என்ன? டெஸ்டமெண்ட்டோடைய மீனிங் என்ன? ஏற்பாடு என்று சொன்னால் உடன்படிக்கைன்னு அர்த்தம். டெஸ்டமெண்ட்னு சொன்னால் கவர்னன்ட்னு அர்த்தம். உடன்படிக்கைக்கு ஆங்கில வார்த்தை தான் கவர்னன்ட். அப்போது பைபிளை எப்படி பிரிச்சுருக்கிறாங்க? பழைய ஏற்பாடு,
புதிய ஏற்பாடு. அப்படின்னா பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இதுதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட். ஏற்பாடு இன்னொரு வார்த்தை தான். இந்த டெஸ்டமெண்ட்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னு சொன்னால் கவர்னன்ட். இந்த கவர்னன்ட் என்னது? தமிழில் உடன்படிக்கை. அல்லேலூயா. முதலாவது உடன்படிக்கை. இப்போ பழைய ஏற்பாட்டை பற்றி இன்னைக்கு பேசுவோம். வருகிற வாரம் புதிய ஏற்பாட்டை பற்றி பேசுகிறேன். பழைய ஏற்பாட்டில் தேவன் என்ன உடன்படிக்கை பண்ணார் மனுஷங்களோடு? அந்த உடன்படிக்கையெல்லாம் இன்றைக்கு நினைவு கூறுகிறாரானா? ஆமாம், இன்னைக்கு நினைவு கூறுகிறார். அந்த உடன்படிக்கையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரான்னு சொன்னால் ஆமாம், இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்போ என்ன உடன்படிக்கை பண்ணார்? முதலாவது நோவாவோடு செய்த உடன்படிக்கை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், the book of Genesis chapter 8. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தமும் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இது என்ன நடக்குது? நோவா என்ன பண்ணுறார்? நோவாவின் காலத்தில் பேழையை உண்டு பண்ணி எல்லா மிருக ஜீவன்களையும் உள்ளே போக சொல்லி 40 நாட்கள் பூமியின் மேலே தொடர்ந்து மழை பெய்ய வைத்து பூமியில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களையும் அழித்து விட்டார். ஆண்டவர் தான் செஞ்சார். ஏன்னா பாவம் பெருகி இருக்கும்போது கர்த்தர் பூமியை சுத்திகரிக்க வேண்டும், புதிதாக்க வேண்டும், எல்லாரையும் மாட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் செய்தார். செய்த பிறகு செய்த காரியத்துக்காக மனஸ்தாபப்பட்டார். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த உடன்படிக்கையை செய்கிறார். என்ன உடன்படிக்கை செய்கிறார்? இனிமேல் நான் பூமி என்ன பண்ண போவதில்லை, அழிக்க போவதில்லை. இது ஒரு அன்கண்டிஷனல் கவர்னன்ட். எந்த நிபந்தனை இல்லாமல் தேவன் செய்த உடன்படிக்கை. அவர் சொல்லலை, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அழிக்க மாட்டேன், நீங்கள் நல்லா இல்லைன்னா நான் அழிப்பேன். ஜலத்தினாலே இன்றைக்கு இதுக்கு பிறகு ஜலத்தினாலே இந்த உலகம் அழிக்கப்பட போவதில்லை என்பது தேவன் செய்த உடன்படிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மனுஷனை பார்த்து இந்த உடன்படிக்கை செய்யல, தேவன் யார் என்பதை மனுஷனுக்கு வெளிப்படுத்தவே அந்த உடன்படிக்கையை செய்தார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை ஏன் செய்கிறான்னு சொன்னால், இந்த உடன்படிக்கையின் மூலமாக தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே தேவன் மனிதர்களோடு உடன்படிக்கையை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் செய்கிறாரு? மனுஷங்களுக்கு தேவன் யார் என்பதை வெளிக்காட்டவே என்ன பண்ணுறாரு? மனிதர்களோடு உடன்படிக்கையை செய்கிறார். நம்மகிட்ட உடன்படிக்கை பண்ணுறதுக்கு நம்ம யார் பாஸ்டர், அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொன்னால் நம்ம பெரிய ஆளே கிடையாது. நம்மக்கிட்ட அவர் உடன்படிக்கை பண்ணணுன்னு அவசியமும் கிடையாது. ஆனால் ஏன் செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுது, தேவன் நம்மளை எதுக்காக படைச்சார்? தம்முடைய சாயலில் நம்மளை படைச்சிருக்கிறார், ரூபத்திலும். அப்போ தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன் தேவனோடு இருக்க வேண்டும் என்றென்றைக்கும். தேவனை விட்டு வழி விலகக்கூடாது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய மகளாய் வாழ வேண்டும், இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் இருக்க வேண்டும்
என்ற காரணத்துக்காக என்ன பண்ணுறாரு, மனுஷங்களோட திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறார். முதலாவது உடன்படிக்கை நோவாவோடு செஞ்சார். அடுத்த அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் 12, 13, 14, 5, 12லேருந்து 5 வரைக்கும் வாசிங்க. அன்றியும் தேவன் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வரவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி செலமானது மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு வானவில்லை பார்க்குறோம். எத்தனை பேர் பார்க்குறீங்க வானவில்? ஒரு மழை பெய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, அந்த வானவில் தோன்றுகிறது. அதே மாதிரி மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வானவிலை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். எதை குறிக்குது? இன்னைக்கு சயின்டிஸ்ட்டுக்கு தெரியாது எப்படிப்பா அந்த வானவில் வந்துச்சு. யாருக்காவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. இதான் சொல்கிறேன், வேத புஸ்தகம் இல்லாமல் உலகத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம அறிஞ்சிக்கவே முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. வானவில் எப்படி தோன்றுச்சு யாருக்குமே தெரியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நோவாவோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை. இனிமேல் ஜலத்தினால் நான் இந்த மிருக ஜீவன்களையும் உலகத்தையும் இனிமேல் நான் அழிக்கப் போவது இல்லை. மழை பெய்யறதுக்கு முன்னாடி அது வந்துடுது. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஜலத்தினால் அழிக்க மாட்டார். சுனாமி வந்துச்சு, ஒரு பகுதியை அழிச்சிச்சு. எல்லாரையும் அழிச்சிச்சா? இல்லை, ஒரு வார்னிங், அவ்வளோதான். 40 நாள் மழை பெஞ்சதுன்னா சென்னை நகரம் என்ன ஆகும்? 4 நாள் மழை பெஞ்சாலே யாராலையும், முதல்ல மழை வந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா? ஸ்தோத்திரம். அன்னைக்கு தான் தெரிஞ்சது, பணக்காரன் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் அவ்வளோ கட்டுக்கட்டாக பணம் வச்சுட்டு கையேந்தி இந்த போட்டில் டயர் வண்டி போட்டுக்கிட்டு ஒரு 2-3 பலகையை போட்டுக்கிட்டு அப்படியே மேந்து வந்தானுங்க வேளச்சேரியில். நியூஸில் காட்டுறான். மாடி, பெரிய பங்களா மாடி மேலே நின்றுக்கிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கு ஏதாவது எங்களுக்கு தாங்கப்பா அப்படின்னு கையேந்தின காலம். அப்போது ஒரு மழை 1 வாரம் பேஞ்சிச்சுன்னு சொன்னால் நிலைமை என்னான்னு நினச்சி பாருங்க. தேவன் இந்த உலகத்தை ஜலத்தினால் அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்றைக்கு ஆரம்பித்த மழை அடுத்த வாரம் வரைக்கும் பேஞ்சிச்சுன்னா நம்ம கதை க்ளோஸு. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் மேஸ்திரி சொன்னார், இந்த பக்கமும் ஓட இந்த பக்கமும் ஓட, நீங்கள் தூக்கலினா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பல லட்சம் செலவாச்சு வீட்டை தூக்குறதுக்கு. எல்லாம் தேவையில்லாத காசு தான். ஆனால் சரி ஏதோ சொல்கிறாங்க, கட்டடம் கட்டுறவங்க சொல்கிறாங்க, கீழ்ப்படிவோம், கேட்டுக்குவோம். நாளைக்கு முழுகலினாலும் மேலேயாவது ஏறி நின்றுக்கலாம். யாராவது வந்து எங்களை காப்பாற்றுங்க, ஏதாவது போட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஏதாவது போட்டு வந்தால் மேலேயாவது ஏறி என்ன பண்ணிக்கலாம், நின்றுக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுத்துட்டாரு ஒரு வானவில்லை. நான் ஜலத்தினால் என்ன பண்ண போவதில்லை, அழிப்பதில்லை. அழிக்கணும்னு நினச்சா ஆண்டவர் இன்னைக்கு அது கூட அழிக்கலாம். ஆனால் அந்த உடன்படிக்கை நமக்கும் தேவனுக்கும் முன்பாக அந்த உடன்படிக்கை நின்று நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். வானவில் திரும்ப திரும்ப வந்து சொல்லுது, தேவன் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அன்கண்டிஷனல் கவர்னன்ட், அது நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கை. கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் இனிமேல் ஜலத்தினால் அழிக்க போவது இல்லை. அல்லேலூயா. இதுதான் நோவாவின் அவன் குடும்பமும் பரிசுத்தமாக இருந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து பயபக்தியாக இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒரு பேழையை கட்டினதுக்கு உண்டான பரிசு என்னன்னு சொன்னால் கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை.
ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு நிறைவேற்றுகிறவங்களா இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது. பார்த்தீங்களா? பூமிக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கு. ஒரு பரிசுத்தவான், எல்லாரும் பாவியாக இருக்கிறான் பாஸ்டர், நான் மட்டும் ஏன் பாஸ்டர் பரிசுத்தவானாக ஜீவிக்கணும்? உனக்கு தெரியாது. நீ ஒருவன் பரிசுத்தவனாக இருந்தான்னு சொன்னால் உன்னை கொண்டு கர்த்தர் உன்னுடைய தேசத்துக்கு ஒரு உடன்படிக்கையை செய்கிறவராக இருக்கிறார். நோவாவை பார்த்து சொன்னார், பேழையை கட்டு. நிறைய பேர் கிண்டல் அடித்தான். ஆடு மாடெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது என்ன நினச்சிருப்பானுங்க எல்லாரும்? சுற்றி இருக்கிறவன் என்ன சொல்லியிருப்பான்? பைத்தியம் முத்தி போயிடுச்சு, என்னத்தையோ கட்டிக்கிட்டு அவன் பாரு ஒவ்வொன்றா கொண்டு போய் உள்ள பொறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சான். யாரையும் பார்க்கல, அடுத்தவனை பார்க்கல. அடுத்தவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யவே முடியாது. சும்மா என்றைக்குமே அடுத்தவனை பார்த்துட்டு உட்காந்து இருந்தோன்னு சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டார்? உங்களோட உடன்படிக்கையை செய்யவே மாட்டார். அடுத்தவனை பார்க்கவே கூடாது. இவன் நிறைவேற்றினான். கர்த்தர் சொல்றாரு, நான் இனிமேல் ஜலத்தினால் அழிக்க போவதில்லை. இப்படியாக ஒரு ஆசீர்வாதம். இதோட உடன்படிக்கை நின்றுச்சா? இல்லை. ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போய் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாய் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆசீர்வாதமும் எப்படி கிடைக்குது? உடன்படிக்கையில் கிடைக்குது. தேவன் ஒரு மனுஷனை அழைத்து ஒரு ஊருக்கு போக சொல்லி கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பணக்காரனா மாற்றுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வாதம் யாருக்கிட்ட இருந்து வருது? ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. Who is the source of blessing? எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் திறவுகோலாய் இருக்கிறார். 24 மணி நேரமும் உழைச்சு பிச்சைக்காரனா இருக்கிறவனும் இருக்கான். உழைப்புனா உழைப்பு, அவனை மாதிரி உழைச்சவன் எவனுமே இருக்க மாட்டான். ஆனால் ஒரு துளி ஆசீர்வாதத்தை கூட அவனுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது. இன்னும் பணமாக கொட்டவனும் இருக்கான். எங்கே பார்த்தாலும் பணமாக கொட்டும் அவனுக்கு. ஆனால் அந்த ஒரு பணம் கூட அவனுக்கு நிலைச்சிருக்காது. ஹஸ்பண்டு கவர்மெண்ட் ஜாபு, ஒய்ஃபு கவர்மெண்ட் ஜாபு, பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, பொண்ணு டாக்டரு இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம். ஆனால் ஒரு நாள் கூட நிம்மதியாக படுத்து தூங்கினது கிடையாது. ஏன்னா அது ஆசீர்வாதம் அல்ல. பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னால் விஜய் மால்யாவும் நிராவ் மோடியும் ஏன் ஓடி போனோம்? எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? இங்கிலாந்தில் இருக்கிறான். 2 பேர் சேர்ந்து ஒரு போட்டா போட்டுக்கிறான். ஓடி போன 2 திருடர்களும் இணைந்து ஒரு போட்டா. பார்த்தீங்களான்னு தெரியல, நான் பார்த்தேன். எப்படி என் கண்ணுக்கு எல்லாம் தெரியுதுன்னு தெரியல. ஏன்னா இதுலேருந்து தான் பிரசங்கம் வருது. அல்லேலூயா. இதில் தான் பிரசங்கம் வருது. வைர வியாபாரி, இன்னொருத்தர் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸு சாராய கடை வியாபாரி. இவனை மாதிரி பணக்கார உலகத்தில் எவனுமே கிடையாது. அடித்து கவுத்துனான். எங்கப்பா ஆசீர்வாதம்? நிம்மதியாக ஒரு இடத்துல, ஒரு ஊரில், ஏதாவது ஒரு ஊரில் நம்மளை மாதிரி நடமாட முடியுதா அவங்களால? இல்லை. எங்கே போனாலும் பயந்து தான் போகணும். செக்யூரிட்டி ஃபோர்ஸு, அவனுக்கு ஒரு
பிளாக் கேட்ஸு, ஸ்வாட் கேட்ஸு, எதுவும் கேட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஏன்னா யாரும் அவங்கள பார்த்துடக்கூடாது. ஒரு கடைக்கு போய் ஒரு சாமானை வாங்கினா கூட தலையை மூடிக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு யாருன்னு காட்டாத மாதிரி போய் வாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இவ்வளோ பணம் வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? அது வேதாந்த குரூப் ஒருத்தருக்கிறான், அவன் பையன் செத்து போயிட்டான். இளம் வயசு, ரொம்ப இளமையான வயசு, செத்து போயிட்டான். அவன் சொல்கிறான், என் பையன் செத்ததுனால இத்தனை ஏழைகளுக்கு இத்தனை பேருக்கு அன்னதானமும் இலவசமான மருந்து மாத்திரைகளை நான் தரலான்ட்டுக்கிறேன். ஏன்பா அவன் பணம் அவனுடைய பையனுடைய சரீரத்தை காப்பாற்றல? அவனுடைய உயிரை ஏன் காப்பாற்ற முடியல? ஒருத்தன் சொல்கிறான், இத்தனை பேரை தூத்துக்குடியில் சுட்டு கொன்னில, அதுக்கு தான் உனக்கு வந்த பரிசு. அப்படியே எழுதியிருக்கிறான் கீழே. அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறானுங்க? இவன் நாசமாக போகணுன்னு தான் நினைக்கிறானுங்க. யாரும் அவன் நல்லா இருக்கணும்னு யாரும் என்ன பண்ணல, யாருமே ஒருத்தன் கூட வாழ்த்தலை. அப்போ என்ன இருக்கு? பணம் இருக்கு, ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது சொல்றாரு, நான் காமிக்கிற இடத்துக்கு போ, நான் சொல்ற காரியத்தை செய், உன்ன மாதிரி பணக்காரன் எவனுமே இருக்க மாட்டான். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது? கர்த்தருக்கு பயப்படும் போது, அவருடைய சத்தத்தை கேட்கும் போது, அவருக்கு கீழ்ப்படிந்தவனாய் வாழும் போது தான் இந்த ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. போகாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா இங்கேயே இருக்கிறேன்ப்பா, இந்த இடத்த விட்டு என்னையா போக சொல்கிறீங்க, இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த பூமி. ஆண்டவர் சொன்ன போகும்போது தரித்திரனை போல வழிபோக்கனை போல பல இடத்துல என்ன பண்ணியிருக்கிறான்? கூடாரங்களிலே ஆபிரகாம் தங்கியிருக்கிறான். சொந்த பூமி கிடைக்கல, நேரமாச்சு. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் மாறிச்சா? மாறல. ஆனால் தேவன் செய்தார், ஒரு உடன்படிக்கையை செய்தார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். The father of many generations. இன்னைக்கு எல்லாருக்கும் தகப்பன் யாருன்னு சொன்னால் ஆபிரகாம் தான். இஸ்லாமியர்கள் கூட சொல்கிறான், எனக்கு தகப்பன் ஆபிரகாம். இஸ்ரவேலர்கள் சொல்கிறாங்க, ஜூவிஷ் பீப்புள், எனக்கு தகப்பன் ஆபிரகாம். மற்றவங்களாம் சொல்கிறாங்க, எனக்கு தகப்பன் ஆபிரகாம். எல்லாரும் எனக்கு தகப்பன் ஆபிரகாம்னு சொல்கிறான். ஏன்? அவன் மூலமாக தான் இவ்வளோ பெரிய சந்ததி உண்டாச்சு. மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக ஆபிரகாம் தான் தகப்பர். இந்தியாவுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன். அல்லேலூயா. விசுவாசத்தின் தந்தை, அது ஜெனரேஷனல் தந்தை. இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறிச்சு? தேவன் செய்த உடன்படிக்கை. ஒரு பரிசுத்தவானை கர்த்தர் கூப்பிட்டு அவனோடு பண்ணுகிறார் உடன்படிக்கை. இதுவும் அன்கண்டிஷனல் கவர்னன்ட்டு, எந்த நிபந்தனையுமே இல்லாமல் ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்கிறார். பூமியில் உள்ள எல்லா சந்ததியும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை செய்யறதில்ல, மாறா நம்முடைய காரியத்தை எல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். தேவன் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் என்ன உடன்படிக்கை நம்ம கொடுத்துருக்கிறாரு? நேற்று அருமையான ஒரு பாடகர் பன்னீர்செல்வம், அவர் மரிச்சு போயிட்டார். அவருடைய இன்டர்வியூ நேற்று யாரோ போட்டிருந்தாங்க, அந்த இன்டர்வியூவை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம், 20 வருஷமாகவே வச்சுக்கோமே, 20 வருஷமாகவே அவருக்கு பாட்டு தான் பாடுறதுக்கு ஊழியமா. அவர் மீட்டிங் போவாராம், அவருக்கு பாட்டு பாடுறது கொடுப்பாங்களாம், வெறும் பாட்டை மட்டும் பாடிட்டு கொடுக்குற காணிக்கையை வாங்கிட்டு வந்துடுவாராம். மற்ற எதையுமே அவர் பேச மாட்டாராம், மற்றதெல்லாம் என்னென்னு அவர் கேட்டுக்கவும் மாட்டாராம். ஆண்டவர் சொன்னாராம், உன்னை பாட்டு பாடுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்குறேன், நீ பாட்டை மட்டும் பாடு. அவரே சொல்கிறார், நீ பாட்டை மட்டும் பாடு, மற்றதெல்லாம் என்ன பண்ணுறேன் நான் பார்த்துக்கிறேன்.
இவர் போவாராம், பாட்டு பாடுவார் வருவார், போடாராம், பாட்டு பாடுவார் வருவாராம், அவ்வளோதான். இடையில வேறு நிறைய வாய்ப்பெல்லாம் கிடச்சிச்சான். எத்தனையோ இடத்துக்கு போகிறதுக்கு, வெளியே போகிறதுக்கு எல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டுருப்பான். ஏயா இன்னும் அங்கேயா உட்காந்துருக்குற, உன்னை பாட்டு பாடிட்டு துரத்தி விட்டுறாங்க, உனக்கு என்ன மைக் கொடுக்குறாங்களா, பிரசங்கம் பண்ண விட்றாங்களா, உன்னை தலைவராக்குறாங்களா பாரு, மற்றவங்களாம் பாரு எப்படி கொடி கட்டி பறக்கிறாங்க, நீ என்னன்னா சும்மா பாட்டு மட்டும் பாடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இடையில நிறைய பேர் என்ன பண்ணாங்களாம், போயிட்டு வேறு ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்களாம். இப்போ ஆண்டவர் சொன்னாராம், பன்னீர்செல்வம் உன்னை எங்கே வச்சுருக்கிறானோ நீ அங்கேயே நிலைச்சி நிற்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. நல்லா பாருங்கள், இது ஒரு சாட்சி. வீடியோ இருந்தால் நான் குரூப்பில் போடுறேன். எங்கே இருக்கிறியோ அங்கேயே இருக்கணும், அங்கேயும் எங்கேயும் ஊர் சுற்றக்கூடாது. கர்த்தர் சொன்ன கட்டளையாம். இப்படி சொல்லிட்டாராம், கடைசியில் நான் சாகிற வரைக்கும் கர்த்தர் எனக்கு என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ அந்த ஊழியத்தை நிறைவேற்றி நான் முடிப்பேன். கடைசியில் சுகர் அதிகமாகிடுச்சு, 700 போயிடுச்சான் சுகரு. 300-400 நம்மளால் தாங்க முடியல, 700 போயிடுச்சு. எல்லாம் பெரிய பெரிய டாக்டர்ஸு. அவர் ஊழியம் செஞ்சதுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பெரிய பெரிய கிறிஸ்டின் டாக்டர்ஸ் பன்னீர்செல்வத்துக்கு நான் ட்ரீட்மெண்ட் தரேன்னு கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணாங்களாம், உட்காந்து என்ன பண்ணாங்களாம், ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களாம். ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனாலும் முடியல, வயசாயிடுச்சு, உடம்பு ஒத்துழைக்கல. தேவன் அழைத்த காலம் வந்துவிட்டது, அழைத்து கொண்டார். அப்போ எதுக்காக சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்க்கும்போது எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தில் எந்த அளவுக்கு உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் இவர் இருந்தார் என்பதற்கு இது ஒரு சாட்சி. இதோ காட்டிலும் பெரிய லெவலில் இன்றைக்கி ஒருத்தர் பாடகராக ஆரம்பித்து பிரசங்கியாராக மாறி தீர்க்கதரிசியாக போய் அடுத்து அப்போஸ்தலராக போயிடுறார். எப்படி? பாடகராக ஆரம்பித்து 2 நாள் பாட்டு பாடுறது, அடுத்த 3ஆவது நாள் சபை ஊழியம். சபை ஊழியம் ஆரம்பித்து அங்கே பிரசங்கம் பண்ண மாட்டான், வெறும் பாட்டே தான் பாடிட்டு இருப்பான். ஏன் பிரசங்கம் பண்ணால் தெரிஞ்சால் தானே, உனக்கு தான் பிரசங்கமே பண்ண தெரியாது. ஆண்டவர் ஒன்று பாடகரை தான் கூப்பிட்ருக்காரு, எதுக்கு நீ பிரசங்கம் பண்ணுற? பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ 2 பாட்டை பாடிட்டு அவங்க கையில் கொடுக்கணும். அல்லேலூயா. நான் பாடகர் மாதிரி பாட முடியாது, எஸ்தர் பேபி மாதிரியோ இல்லை ஜாலி ஆபரகாம் மாதிரியோ வளைச்சி முழிச்செல்லாம் என்ன எனக்கு பாட தெரியாது. நமக்கு ஏதோ ஆண்டவர் கொடுத்ததை வச்சு ஒப்பேத்திட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னோட நிறைய பாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜான் ஜபராஜ் மாதிரி எனக்கு பாட தெரியாது, எழுதவும் முடியாது. ஆனால் கர்த்தர் கொடுத்த அழைப்பில் உறுதியாக இராமல் ஒருத்தர் பாடகராக ஆரம்பிக்கிறது, அடுத்து ஒரு சபை ஆரம்பிக்கிறது, அடுத்து பிரசங்கியாராக மாறுறது, பிரசங்கம் பண்ண தெரியலன்னா தீர்க்க தரிசின்னு போட்டுக்கிறது, 4 பேருக்கு 4 தீர்க்க தரிசனத்தை அடிச்சு விட்றது, அதுக்கு மேலே போய் அப்போஸ்தலர் ஆயிடுறது. அப்போஸ்தலர்னா அவனை மாதிரி இன்னும் 4 பேர் பாட்டு பாடிட்டு இருப்பான். அவனையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ஒரு அபிஷேகத்தை போட்டு நான் தலைவர், அவங்களாம் எனக்கு கீழே அப்படின்னு காமிச்சிக்கிறது. என்ன ஒரு 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 மாயையான ஒரு மோசமான. முதலாவது நம்மளுடைய அழைப்பு என்ன, கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு, எதுக்காக நம்மளை வச்சுருக்கிறாரு, அதான் தெரிஞ்சுக்கணும் முதலாவது. அப்போ பன்னீர்செல்வம் பாட்டு பாடுறதுக்கு தான் கர்த்தர் அழைச்சார், கடைசி வரைக்கும் பாடகராகவே மறிச்சு போயிட்டார். அதில் ஒரு பெருமை அவருக்கு. ஸ்தோத்திரம். மற்றதுக்காக என்ன ஒன்றும் அழைக்கலை, கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரோ கடைசி வரைக்கும் அதில் நான் உறுதியாக இருந்தேன், அதை நான் நிறைவேற்றுறேன். இது ஒரு நல்ல சாட்சி. அதே போல் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறேனோ அந்த இடத்திலே நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தேன். அல்லேலூயா. ஒரு நாள் இங்கே, ஒரு நாள் அங்கே, ஒரு நாள் இங்கே அப்படின்லாம் இல்லை. நான் நாட்டப்பட்ட இடம் முத்தம்பாளையம்னா முத்தம்பாளையம் பகுதியில் நீங்கள் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் போய் அமெரிக்காலையும் பிலிப்பைன்ஸ்லேயும் ஊழியம் பண்ண முடியாது. நான் அவளை கூட்டிகிட்டு போனால் 2 நாள் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு வெறுத்து போய் வந்துடுவீங்க. வேணாண்டா சாமி, நம்ம ஊரே பரவாயில்லன்ட்டு. ஏன்னா அழைப்பு இல்லை. அழைப்பு இருந்தால் தான். இங்கே உப்பு மிளகாயும் காரமாக போட்டு வறுத்து ஆச்சி மசாலாவும் சக்தி மசாலாவும் சாப்பிட்டு பழகிட்டு அங்கே போனால் எதுவுமே இல்லாமல் வெறும் உப்பு கூட இல்லாமல் ஊற்றுவான் உங்களுக்கு. என்ன பாஸ்டர்
நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தர் கேரளாலேருந்து வந்தான். வந்து 15-30 நாள் கூட முடியல. திடீர்னு பார்த்தா நாங்கள் எல்லோரும் தேடுறோம், காணாமல் போயிட்டான். எங்கடா காணும், ஃபோன் அடித்தா ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் பார்த்தா ஃப்ளைட் ஏறி போயிருக்கிறான் பையன். அப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டு கேரளாவுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஃபோன் அடிக்கிறான். பிரதர் மன்னிச்சுக்கோங்க பிரதர், சத்தியமாக என்னால் அங்கே வாழவே முடியாதுங்க பிரதர், ஊராது நாடாது, ஐயோ சாமி வேணாம் எங்களுக்கு, நான் இங்கேயே படிச்சுக்கிறேங்க பிரதர். அழைப்பு இல்லாதவங்களால என்ன பண்ண முடியாது, மற்றவங்களுடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாது. அதனால் கர்த்தர் உங்களை இந்த பகுதியில் வச்சுருக்கிறா, இந்த பகுதிக்காக ஜெபம் பண்ணணும், இந்த பகுதியை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும், இந்த பகுதியை உருவாக்கணும். நிறைய பேர் இங்கேருந்து பீகார் போனவனா இருக்கான், போயிட்டு பாதியிலே ஓடி வந்துடுவான். ஏன் நம்ம பீகாருக்கு போனேன், பீகாரில் சும்மா நினச்சிட்டு போயிட்டானுங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது சைக்கிள் கூட கிடையாது, அங்கே நிற்க வச்சு சுட்டுட்டு இருக்கிறான் நக்சலைட் எல்லாரையும். தமிழ்நாடே பரவாயில்லப்பா, ஐயையோ தெரியாமல் வந்துட்டேன். ஏதோ உணர்ச்சிகரமாக கூட்டத்தில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கையை தூக்கி என்ன பண்ணிடுறது, ஆண்டவரே நான் மிஷினரியாக போகிறேன். முதல்ல மிஷினரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மிஷினரி அழைப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே நான் மிஷினரியாக போகிறேன், என்னை பீகாருக்கு அனுப்போம், என்னை உத்தரப்பிரதேசுக்கு அனுப்போம், என்னை ஜார்க்கண்டுக்கு அனுப்போம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு 2 நாள் அங்கே போய் உட்காந்து பார்ப்பான். அங்கே ஹிந்திக்காரன் தமிழா வா உனக்கு தான் காத்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். பக்கத்தில் ஒரு பையன் கூட பேச மாட்டான், உதவி செய்ய மாட்டான். ஒரு கடையில் போய் ஒரு ஜாமானம் கூட வாங்க முடியாது அவனால், ஓடி வந்துடுவான் திரும்ப. ஏன்னா அழைப்பு இல்லை. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறான்னு சொன்னால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு கொடுத்த அழைப்பு என்ன, நம்மளை எதுக்காக அழைச்சிருக்கிறார், என்ன உடன்படிக்கை நம்மளோட கொடுத்துருக்கார், அதுக்கு கீழ்ப்படியணும். அடுத்தவன் செய்கிற காரியத்தில் நம்ம நிறைவேற்றணும்னு நினைக்கக்கூடாது, நிறைவேற்ற முடியாது. கர்த்தர் ஆபிரகாமோடு சொன்னார், நீ போ நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். கீழ்ப்படிந்தான், போனான். கர்த்தர் அவனை பெரிய ஜாதியாய் மாற்றினார். 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மறுபடியும் சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. நான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பத்தின் பிறப்பாய் இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து. என்ன நடக்குது பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை என்ன பண்ணிட்டான், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் உடன்படிக்கையும் ஆபிரகாம் மறந்து போயிட்டான். மறந்து போய் என்ன பண்ணிட்டான், இதுக்கு மேலே நம்ம குழந்தை பிறக்க போகிறது இல்லை, ஆகார் மூலமாக ஒரு இஸ்மவேலை என்ன பண்ணுவோம், பெற்றெடுத்து அவனை மகனாக்கி கொள்ளுவோம். திஸ் இஸ் நாட் அ பிளான் ஆஃப் காட். இது ஆண்டோடைய சித்தமும் அல்ல, ஆண்டுடைய திட்டமும் அல்ல, இது ஆபிரகாமின் சித்தம். ஏன்னு சொன்னால் வெயிட் பண்ண முடியல, சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்டுகிட்டே இருக்கிறான். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆட்கள் வெயிட் பண்ணுறதுக்கு முடியல, அவசரப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் கற்பத்தின் கனியே உனக்கு சுதந்திரவாளி. அல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, ஸ்பெசிஃபிக். அவர் செய்த உடன்படிக்கை என்ன, ரொம்ப ஸ்பெசிஃபிக். உனக்குள் ஜாதிகளை உருவாக்குவேன்னு சொல்றார், உனக்குள் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஒரு அடிமை பெண்ணுக்குள் சொல்லலை, உன்னுடைய வம்சத்துக்குள் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாமுடைய லீகல் ஒய்ஃபு. அல்லேலூயா. அடிமை பெண் லீகல் ஒய்ஃபாக மாறவே முடியாது. இன்றைக்கி இஸ்லாத்தில் இன்றைக்கி அவங்களுடைய கடமையின் பிரகாரம், முறையின் பிரகாரம் சவுதி அரேபியாவில், பஹ்ரைனில், இந்த மாதிரியான இஸ்லாமிய தேசங்களில் அவங்கள வீட்டில் செய்கிற அடிமை பெண்களை அவங்க மனைவிகளாக எடுத்துக்கொள்ளலாம். கைவிடப்பட்ட சகோதரிகள்
ஏற்கனவே கணவன் மறிக்கப்பட்டு இருக்கிற விதவைகள், பிராபத் முகமதுவே என்ன பண்ணுறாரு, கணவன் மறித்த மனைவியை தான் திருமணம் செய்து பணக்காரராக மாறுறாரு. அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு சட்டத்திட்டம் என்னன்னு சொன்னால், அவங்களுடைய அடிமைகளை மனைவிகளாய் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இவர் தான் பணம் செலவு பண்ணும். ஆனால் லீகல் ஒய்ஃபுக்கு அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இவங்க என்றைக்குமே அந்த லீகல் ஒய்ஃபுடைய பொசிஷனுக்கு போகவே முடியாது. ஒன் ஆஃப் த ஒய்ஃப் தான், ஒரு மனைவி, அவ்வளோதான். ஒரு ராஜா இருக்கிறாரு, மன்னர் இருக்கிறாரு, குவைத் மன்னர் இருக்கிறார், பல மனைவிகள் இருக்கிறாங்க. ஆனால் யார் த்ரோனுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு லீகல் ஒய்ஃப் தான் இருக்கிறாங்க. அவங்களால மட்டும்தான் முதல் த்ரோனில் போய் உட்கார முடியும். ராணி அப்படிங்கிற அந்தஸ்து அவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ ஆபிரகாம் ஒரு அடிமை பெண்ணை வைத்து தன்னுடைய சந்ததியை எடுத்து அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் சொன்னார், ஐ ஆம் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் மை கவர்னன்ட். நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறவன். என்ன சொன்ன, நான் சொன்னது என்ன, நீ எனக்கு கீழ்ப்படியும் போது உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு அது வானத்தின் நட்சத்திரங்களைப் போல. இப்போ வெளியே வான்னு கூப்பிட்டு சொல்றாரு. அவர் அவனை வெளியே அழைத்த 5ஆம் வசனம், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் பெரிதாய் இருக்கும். ஒருவேளை உடன்படிக்கையை மறந்து நம்மளுடைய காரியத்தை செய்யலாம்னு நினைக்கலாம். கர்த்தர் சொல்றார், இல்லை, நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன்னு சொன்னால் அது என்றைக்கும் மாறாது, அது என்றைக்கும் அழியாது. அல்லேலூயா. அது எதை குறித்தது? தேவன் யார் என்பதை குறித்தது, நாம் யார் என்பதை குறித்ததல்ல. ஒரு கிழவன் ஆபிரகாம், சாரால் ஒரு கிழவி, சரீரம் செத்து போன கிழவி. உடன்படிக்கை என்பது நீங்கள் யார் என்பதை குறித்து நிறைவேறுவது அல்ல. நல்ல காலேஜில் படித்த பாஸ்டர், அதனால் அந்த உடன்படிக்கை நிறைவேறுமா? அதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு நல்லா தாளந்து இருக்குது, அதனால் அந்த உடன்படிக்கை இல்லை. நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன், அதனால் உடன்படிக்கை நிறைவேறுமா? இல்லை. தேவன் அழைத்த அழைப்பில் கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை என்பது நீங்கள் யார் என்பதை குறித்ததல்ல, தேவன் யார் என்பதை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்காகவே தேவன் உடன்படிக்கையை செய்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமோடு செய்தது அப்படிதான். சரீரம் செத்து போனவனை கர்த்தர் என்ன பண்றாரு, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து போக 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 பழைய ஏற்பாட்டில் பல உடன்படிக்கையை பார்க்க முடியும். இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். மோசேயோடு செய்த உடன்படிக்கை, 10 கட்டளைகள். அப்படி போகும்போது அடுத்து எங்கே போகுது, இஸ்ரவேலர்களோடு செய்த உடன்படிக்கை. அது ஒரு நிபந்தனையற்ற உடன்படிக்கை. இஸ்ரவேலர்களை கர்த்தர் இந்தளவு ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொன்னால், பெருக பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், இன்றைக்கி ஏன்பா அமெரிக்கா இஸ்ரவேலுக்கு இவ்வளோ துணையாக நிற்குது அப்படின்னு சொன்னால், ஒன் ஆஃப் த காட்ஸ் கவர்னன்ட் வித் இஸ்ரேல் என்னன்னு சொன்னால், இந்த உலக தேசங்களிலே நான் உங்களை உயர்த்தி வைப்பேன், உங்களை பெரிய சாதியாய் நான் உருவாக்குவேன். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். உலகமே எதிர்க்குது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னு சொன்னால் தேவன் செய்த உடன்படிக்கை யாராலையும் மாற்ற முடியாது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு போங்க. 31ஆம் அதிகாரத்துக்கு போவோம். புக் ஆஃப் ஜெரமையா சாப்டர் 31 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து, ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலில் மீதியான உம்முடைய ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். இதோ நான் அவர்களை வடதேசத்தில் இருந்தும் வரப்பண்ணி
அவர்களை பூமியின் எல்லைகளில் இருந்து கூட்டுவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாழ்ச்சிகளும் கூட அவர்கள் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்கள் தண்ணீருக்குள் வாசிங்க தண்ணீருக்குள் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். எப்ராஹிம் ஏன் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். 10ஆம் வசனம், ஜாதிகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளுக்கு அறிவித்து இஸ்ரவேலில் சிதறடித்தவர்கள் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். இதுதான் ஆண்டவர் இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கை. போன வருஷத்தில் இந்தியாவிலிருந்து ஒரு குரூப்பு கிளம்பி போச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. போன வருஷம் இந்தியாவிலேருந்து ஒரு குரூப்பு, பார்க்குறதுக்கு இந்தியாக்கார மாதிரி தான் இருக்கான், ஆனால் அவன் இஸ்ரவேலனான். இன்றைக்கு வரைக்கும் ஈப்ரூ லாங்குவேஜ் படிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் சினகாகு, இன்னைக்கு வரைக்கும் ஓல்டு டெஸ்டமெண்ட்டு, இன்னைக்கு வரைக்கும் தாவீது, இன்னைக்கு வரைக்கும் சங்கீதம். ஆனால் இந்தியாவில் வாழ்ந்து இந்தியா சாப்பாடை சாப்பிட்டு போன வருஷம் இஸ்ரவேல் அவங்கள திரும்பி அழைத்து கொண்டது. அவங்க எல்லாரும் போய் இஸ்ரவேலில் சேர்ந்துட்டாங்க. புதிய தலைமுறை நியூஸில் போட்டான், இன்னும் யூடியூப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் அடித்து பாருங்கள், இஸ்ரவேலர்கள் புதிய தலைமுறைன்னு அடித்து பாருங்கள். இன்டர்வியூ எடுத்துக்கிறாங்க அவங்கள. ஆச்சரியமாக இருக்கும். தேவன் செய்த உடன்படிக்கை, அன்றைக்கு செய்த உடன்படிக்கை, தீர்க்கதரிசன வார்த்தை என்ன சொன்னால், சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் எல்லா இடத்திலும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிதறடித்தவன் யார்? அடால்ஃப் ஹிட்லர், ஒரு கம்யூனிஸ்ட நாத்திகன், நாசி பார்ட்டியினுடைய தலைவன். நாய்களுக்கு யூதர்களை கொண்டு போய் ஆகாரமாய் கொடுத்தான். ஜெர்மனியை கர்த்தர் எழுப்பி உலக தேசங்கள் எல்லாம் ஜெர்மனிக்கு கீழே ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஆட்சி. யாரும் தப்பிக்க முடியாது. முதல் எதிரியே யாரு? யூதர்கள் தான். ஏன் கர்த்தர் அனுமதித்தார்? தேவ உடன்படிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காக. ஒரு பிசாசை எழுப்புறாருன்னு சொன்னால் அதுக்குள்ளேயும் கர்த்தருடைய திட்டம் இருக்குது. அல்லேலூயா. ஒரு உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்குறாருன்னு சொன்னால் அதுக்குள்ளே கர்த்தருடைய திட்டம் இருக்குது. கர்த்தர் சும்மா இருந்தார் அத்தனை நாட்கள். எழும்பினான், இஸ்ரவேலர்களை அடித்தான், கொன்றான், குவித்தான். இஸ்ரவேலர்கள் தங்கள் உயிருக்கு பயந்து ஓடினார்கள். கர்த்தர் சும்மா இருந்தார். ஏன்னா வாக்குத்தத்த வசனம் என்ன, உடன்படிக்கை என்ன? எரேமியாவில் சொல்லப்பட்டது போல எல்லா இடங்களிலிருந்து கண்ணீரோடு இஸ்ரவேலர்கள் தங்கள் பூமிக்கு திரும்புவார்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற உடன்படிக்கை, இஸ்ரவேலை குறித்த உடன்படிக்கை. பூமியில் இருக்கிற எல்லா தீவுகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது அவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? திரும்புவார்கள். அப்போது அறிவிக்கப்பட்ட பிறகு ஜாதிகள், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் இருந்த தீவுகள் அறிவித்து இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டவர்கள் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக நான் அதை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் திரும்புகிற அந்த பூமியை கர்த்தர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதான் எருசலேம். இன்னைக்கு வரைக்கும் எருசலேமை யாரும் ஒன்றும் பண்ண முடியல. நியூ டெல்லியை அட்டாக் பண்ணோன்னா அட்டாக் பண்ணிடலாம். அப்புறம் என்ன, அது என்ன கேபிட்டலுங்க? பங்களாதேஷோடைய டாக்கா பெருசு ஒன்றும் கிடையாது. இந்த வெனிசுலா நாட்டில் வெனிசுலாவுடைய அதிபர் வீட்டுக்கே போய் என்ன பண்ணாங்களாம், வீடு பூந்து 2 பேரை தூக்கிட்டு இருந்தாங்களாம். இப்போ எப்படி டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. நம்மளால மோடி காணாமல் போயிட்டார், ஏதாவது பேசினா நம்மளை தூக்கிடுவாங்கன்ட்டு. ஆனால் இஸ்ரவேலில் எருசலேமை போய் யாராவது கைப்பற்ற முடியுமானா முடியாது. தேவனுடைய உடன்படிக்கை எருசலேமில் மேலும் இஸ்ரவேலர்கள் மேலும் அன்கண்டிஷனல் கவர்னன்ட். தேவன் செய்த உடன்படிக்கை என்பது
நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கை. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இஸ்ரவேலர்கள் தானப்பா இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சிலுவையில் அடிச்சது. நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேலர்கள் யாருன்னு பார்த்து அந்த உடன்படிக்கையை செய்யலை. இஸ்ரவேலர்களை யாருன்னு பார்த்து அந்த உடன்படிக்கை செய்யலை. அவன் நல்லவனா கெட்டவனா, அனுசரிக்கிறவனா, வேத புஸ்தகத்துக்கு கீழ்படுகிறவனா, கர்த்தருக்கு கீழ்படிவானா அப்படின்னு பார்த்து செய்யலை. அவர் உடன்படிக்கையை பண்ணிட்டார். உடன்படிக்கையை பண்ணதுனால இப்போ என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் மனம் திரும்புவாருங்கன்னு சொல்கிறாரு. அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அலையிலுயா. இதெல்லாம் பழைய ஏற்பாடு. அடுத்த வாரம் புதிய ஏற்பாட்டில் சொல்ல போகிறேன். புதிய உடன்படிக்கை என்ன, இதெல்லாம் பழைய உடன்படிக்கை. இப்போ அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கை உள்ள வித்தியாசம் என்ன, நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், நம்ம எப்படி இந்த உடன்படிக்கையில் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், இதெல்லாம் வர வாரம் சொல்ல போகிறோம். எழுப்பி நிற்போம். தேவன் செய்த உடன்படிக்கை என்பது என்றும் மாறாததாக இருக்கும். நீங்கள் யார் என்பதை பார்த்து கர்த்தர் உங்களோட உடன்படிக்கை செய்யலை. தான் யார் என்பதை வெளிப்படுத்தவே கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். நோவாவோடு உடன்படிக்கை செய்தார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், மோசேயோடு உடன்படிக்கை செய்தார், இஸ்ரவேலோடு உடன்படிக்கை செய்தார், தாவீதோடு போன வாரம் பார்த்தோம். தாவீதோடு செய்த உடன்படிக்கை, தாவீதின் ராஜ்யத்தை குறித்து, சாலமோனை குறித்து, கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிப்பார் என்று, அவனுடைய ராஜ்யத்தை எப்படி நிலைத்து நிறுத்துவார்னு சொல்லி தாவீதோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். இந்த உடன்படிக்கையெல்லாம் தேவன் செய்த உடன்படிக்கை. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை செய்கிறார். உங்களை அழைத்தாருன்னு சொன்னால் சும்மா உங்களை அழைக்கல, ஒரு நோக்கத்துக்காக ஒரு திட்டத்துக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். நீ என்னுடைய ஜனமாய் இருப்பாய், தேவன் செய்கிற உடன்படிக்கை. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை. உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை. உன் வம்சத்தை நான் ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை. நான் உன்னை என் ஊழியத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறேன், கர்த்தர் செய்த உடன்படிக்கை. நீ என் ராஜ்யத்தை கட்டுகிறவளாய் இருப்பாய், கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை. உனக்குள் என் நாமம் பெரிதாய் பேசப்படும், கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை. உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை. உன்னை நான் திருப்தியாக்குவேன், நன்மையினால் உன் வாழ்க்கை நிரம்பி இருக்கும். உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவார்கள். இது கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை. எவ்வளோ உடன்படிக்கை நம்மளோடு செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுங்க, அதை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்றும் மாறாத வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட அதை திரும்ப திரும்ப சொல்லி ஜெபிங்க. நிறைய விசுவாசிகள் வசனத்தை சொல்லி ஜெபிப்பதில்லை. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வசனம், பைபிள் படிக்கும்போது கர்த்தர் உங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறார். அநேக வசனங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறார். அது எல்லாத்தையும் குறித்து வைத்து கொண்டு திரும்ப திரும்ப அந்த வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியங்களை நினைவு கூறுங்க. ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தர் என்ன சொல்லி அழைச்சார், உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுத்தார், என்ன பேசினார், நீங்கள் வேலைக்கு போகும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார். இந்த உடன்படிக்கையில் இன்னும் அவர் மாறாதவராக இருக்கிறார். சோர்ந்து போகிறவன் விசுவாசி அல்ல, விசுவாசத்தை விட்டு விலகுபவன் விசுவாசி அல்ல, எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறவன் விசுவாசி அல்ல. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு உடன்படிக்கையை கொடுத்த கர்த்தர் அதை நிறைவேற்றுவான்னு சொல்கிறவன் தான் விசுவாசி. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ லார்ட். கர்த்தர் கொண்ட வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி.
எங்களை வழி நடப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன். உடைய வாழ்க்கையில் நீர் இருந்தும் அவங்கள ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. அவருடைய தேவைகள்லாம் கர்த்தர் சந்திப்பீராக, அவர்களை பெருக பண்ணுவீராக. ஆபிரகாமோடு இருந்த தேவன், நோவாவோடு இருந்த தேவன், யாக்கோபோடு இருந்த தேவன், ஆண்டவரே இஸ்ரவேலோடு இருந்த தேவன் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரில் பலனடையோ பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலனடைந்து ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். கர்த்தரில் பலனடையோ பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனை சுதந்தரிப்பாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். அப்பாவும் சந்நிதியில் ஆக மகிழ்ந்து களி கூறுவே. அப்பாவும் சந்நிதியில் ஆக மகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் ஆண்டவரே
உம்மைத்தான் நேசிக்கிறே, பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. ஆமென். ஆண்டவரே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுமோ, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எண்ணமெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றும். ஆண்டவர் எல்லாரும் ஆண்டவரோடு சொல்லுவோமா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும். ஆண்டவரே நீர் எங்களை மாற்றும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. அந்த ஆண்டில் உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும், மாற்றும், மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.